ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிடி ஷைன் ரெசிபீஸ் அண்ட் டிப்ஸ். ப்ரெட்டை வச்சு ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு 3 ஸ்நாக்ஸ் ரெசிபீஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஒரு பேனில் கீ ஊற்றிக்கோங்க. கீ நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் கிஸ்மிஸ் போட்டுக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கிஸ்மிஸ்லாம் நல்லா ஃப்ளஃபி ஆகி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதே ஆயில்லையே கொஞ்சம் பாதாம் போட்டுக்கோங்க, கொஞ்சம் முந்திரி போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனால் போதும். இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே ஆயிலில் நான் 1 கப் தேங்காய் துருவி எடுத்திருக்கேன். அதையும் நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் லைட்டாக நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ தேங்காய் நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு 1.5 ஸ்பூன் ஜீனி போட்டுக்கோங்க. உங்களுக்கு ஜீனி வேணும்னா நாட்டு சர்க்கரை கூட போட்டுக்கோங்க. இப்போ தேங்காயோட ஜீனி நல்லா மெல்ட் ஆகி வரும். இப்போது ஜீனி நல்லா மெல்ட் ஆகி தேங்காயோட நல்லா பிளெண்ட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி, பாதாம், திராட்சையை மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்ததை நம்ம தேங்காயோட நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ எல்லாம் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது நான் 4 பிரெட் ஸ்லைசஸ் எடுத்து நான் ஓரத்தையெல்லாம் நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி இப்போது நீங்கள் ஒரு பிரெட் ஸ்லைஸ் எடுத்துக்கோங்க. அதை நம்ம சப்பாத்தி தேய்க்கிற கட்டையால் நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. ஃப்ளாட் ஆகுற மாதிரி இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிக்கோங்க. இப்போ நான் 4 பிரெட் ஸ்லைசஸையும் நல்லா தேய்ச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ 1 ஸ்பூன் போல் மைதா மாவு எடுத்து நான் தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் கோகோனட்டோடு கலந்து வச்சலாம் நட்ஸு, அதை எடுத்து 1 ஸ்பூன் வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு வச்சுக்கோங்க. இப்போ நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த அந்த வாட்டரை நான் ஓரத்துலலாம் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போது அதை நீங்கள் மடித்து ஓரத்துலலாம் நல்லா அமுக்கி விடுங்க. எல்லாம் ஒட்டுற மாதிரி நல்லா அமுக்கி விடணும். உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அது மாதிரி செஞ்சுக்கோங்க. நான் அன்றைக்கி இந்த ஷேப்பில் செஞ்சுருக்கேன். இந்த மாதிரி நான் 4 பிரெட் ஸ்லைசஸையும் எடுத்து வச்சுட்டேன் செஞ்சு. இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ 2 பிரெட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறம் இன்னொரு சைடு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம நட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுறதுனால ரொம்ப ஹெல்த்தியாக தான் இருக்கும். இதை எல்லோரும் சாப்பிட்லாம். இதில் உங்களுக்கு வேறு என்னென்ன நட்ஸ் வேணுமோ அது எல்லாமே போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி இந்த நட்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போது 2 சைடு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் எடுத்துருங்க வெளியில். இப்போது நல்ல டேஸ்டியான ஹெல்த்தியான நட்ஸ் யூஸ் பண்ணி ஒரு ஹெல்த்தியான ரெசிபி பார்த்துருக்கோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ரெசிபி சீஸ் பால் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் ஒரு 5 பிரெட் ஸ்லைஸ் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த பிரெட் ஸ்லைசஸ்லாம் நம்ம மிக்சியில் ஆட் பண்ணி நல்லா கோர்ஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இதை நான் இன்னொரு பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் நான் ஒரு மீடியம் சைஸ் ஆனியனை ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு பச்சை மிளகாவை இந்த மாதிரி சாப் பண்ணி போட்டுக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பச்சை மிளகா போடுறதுனால மிளகாத்தூள் கொஞ்சமாகவே ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம்.
1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ எல்லாம் நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நிறையா ஊற்ற வேணாம், தேவையான அளவு ஊற்றுங்க. ஊற்றிட்டு நல்லா எல்லாத்தையும் பிளெண்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம பால்ஸ் செய்யலாம். இந்த மாதிரி ஃப்ளாட்டாக எடுத்துகிட்டு நடுவில் ஒரு சீஸ் வச்சுட்டு அதை நல்லா உருண்டையாக உருட்டிக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ பணியாரக்கல்லில் தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கிட்டு ஆயில் சூடானதுக்கப்புறம் நம்ம இதில் இந்த பால்ஸ் எல்லாம் நம்ம போட்டுக்கலாம். ஆயில் வேணான்னா நீங்கள் கீ கூட யூஸ் பண்ணிக்கோங்க. குழந்தைங்க ஈவினிங் ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம செஞ்சு கொடுக்குறதுக்கு ஈஸியான ரெசிபி இது. இப்போ நான் எல்லா பால்ஸையும் ஆட் பண்ணிடுறேன். ஒரு சைடு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறம் இன்னொரு சைடு திருப்பி விட்டுக்கோங்க. நீங்கள் எதர் ஸ்பூன் ஆர் இந்த மாதிரி ஸ்டிக் யூஸ் பண்ணிக்கோங்க, ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறம் நம்ம எல்லா பால்ஸையும் எடுத்துடலாம். இதுக்கு ஆயில் நிறைய தேவைப்படாது, அதனால நம்ம ஈஸியாக செய்யலாம் இதை. இப்போ நான் எல்லா பால்ஸையும் எடுத்துட்டேன். ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு சீஸ் பால் ரெசிபி பார்த்தாச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு ரெசிபி பிரெட் கட்லெட் பார்க்க போகிறோம். இதுக்கும் நான் 5 பிரெட் ஸ்லைசஸ் எடுத்துக்கிறேன். இதையும் நான் மிக்சியில் நல்லா ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததை ஒரு தனியாக ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் சாப் பண்ண தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம பச்சை மிளகா போடாததுனால கொஞ்சம் மிளகாய்த்தூள் எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாயில் பண்ண உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு கப் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பொட்டேட்டோ எவ்வளோ வேணாலும் போடுங்க, நல்லாயிருக்கும் கட்லெட். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பெல்லாம் போட்டுட்டு ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் தேவையான அளவு தண்ணி ஊற்றி இன்னும் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒன்றோட ஒன்று எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம கட்லெட் ஷேப்பில் நம்ம செஞ்சுக்கலாம். நான் இன்றைக்கி இந்த மாதிரி ஷேப்பில் நான் ரெடி பண்ணிக்கிறேன். உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி ஷேப்பில் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு தோசைக்கல்லில் நான் இந்த இதெல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ 2 சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் பிளேட்டுக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சூப்பரான பிரெட் கட்லெட் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி 3 இது பார்த்துருக்கோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டிடி ஷைன் ரெசிபீஸ் அண்ட் டிப்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.